அக்கினி நட்சத்திரம் என்றால் என்ன? ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பிறந்து சித்திரை மாதம் 21ஆம் நாள் முதல் வைகாசி மாதம் 14ஆம் நாள் வரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும். இதனை அக்னி நட்சத்திரம் என்று சொல்வர். நாளமே 4 அதாவது சித்திரை 21 அன்று அக்னி நட்சத்திரம் பிறக்கிறது. சித்திரை மாதம் பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என்று பஞ்சாங்கம் கூறுகிறது. இவ்வருட அக்னி நட்சத்திர காலம் சோபகிருது வருடம் சித்திரை 21 4 மே 2022 துவங்கி வைகாசி 17 மே 29 மே நிவர்த்தியாகிறது. இந்த காலத்தில் சூரியனின் வெப்பம் அதிகரிக்கும் நேரம். அப்போது சூரியனுக்கு நட்சத்திர அந்தஸ்தை கொடுக்கப்படுகிறது. சூரியன் என்பது விண்மீன்தான். மற்ற காலங்களில் நாம் அதனை சூரியன் என்கிறோம். அக்னி நட்சத்திரம் ஆண்டுதோறும் 21 நாட்கள் வருகின்றன. அக்னி நட்சத்திர நாளில் சந்திரன் மரண பூமி சூரியனுக்கு சற்று அருகே இருக்கும். இந்நாட்களில் முதல் 7 நாட்கள் சுமாராகவும், இடையில் 7 நாட்கள் மிக அதிகமாகவும், கடைசி 7 நாட்கள் சுமாராகவும் வெப்பத்தை தரும். இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளிகளில் வெப்பத்தின் காரணமாக வெடிப்புகள் ஏற்படும். அதன் வழியாக பூமியின் வெப்பம் வெளியேறும். அந்த பிளவுகளில் காய்ந்த இலைகளும் சருகுகளும் நுழைந்துவிடும். அக்னி நட்சத்திரம் முடிந்து வைகாசி பிற்பகுதியில் வீசும் காற்றால் பூமி குளிரும். அதனையொட்டி மழை பெய்தால் நிலத்தின் வெடிப்புகள் மூடப்பட்டுவிடும். இதனை கர்ப்ப ஓட்டம் என்பார்கள். இந்த முறையில் இயற்கையாகவே வயலுக்கு நல்ல உரம் கிடைக்கிறது. அடுத்த வேளாண்மைக்கு வயல் வளம் பெற்றுவிடுகிறது. பொதுவாக சூரியன் ராசி மண்டலத்தில் சஞ்சரிக்கும் பாதையில் முதல் 4 மாதங்கள் பூமிக்கு அருகில் இருந்தவாறு பயணப்படும். இந்த வழியை முதல் பரியாயம் என்பார்கள். இதற்கு 5வது வீதி என்ற பெயரும் உண்டு. அக்னி நட்சத்திரத்தின் சக்தியை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தின் தேவதை அக்னி தேவன். நெருப்பை தாங்கும் சக்தி படைத்தது கார்த்திகை நட்சத்திரம் என்று வானியல் நூல்கள் கூறுகின்றன.